ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நிறைய வெரைட்டியான கேக்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஜஸ்ட் பேப்பர் கப்பில் ஒரே மாவில் 2 விதமான கேக் பண்ண போகிறோம். டூட்டி ஃப்ரூட்டி கேக்கும் சாக்லேட் கப் கேக்கும் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அவன் தேவையில்லை, எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இது என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இந்த கேக்குக்கு நான் 240 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதே அளவுகளில் செய்யலாம். சுகர் இதே அளவு ஈக்குவல் அளவு நான் எடுத்திருக்கேன். பவுட்ரு பண்ணாத சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது நீங்கள் 2 விதமான பண்ணுறதுனால எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே ஃப்ளேவரில் கூட பண்ணலாம். டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணுறதுக்கும் அதே அளவு 1/4 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். சாக்லேட் சிப்ஸு சாக்லேட் கேக் போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வேணும். பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூனும் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூனு, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் அளவு பால். இது மாதிரி நான் பேப்பர் கப்பில் பண்ண போகிறேன். நீங்கள் டம்ளரில் கூட எண்ணெய் போட்டுட்டு மைதா வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட பேக் பண்ணலாம். நான் பேப்பர் கப்பில் இதே மாதிரி எண்ணெய் போட்டு மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அவனில் இந்த மாதிரி ரிங் மாரி வச்சு மணல் வச்சு நான் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 விதமான அளவுகளில் பண்ண போகிறேன். ஒன்று சின்ன கப்பு, இன்னொன்று பெரிய கப்பு. இப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டையை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஜஸ்ட் எக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். அதை அடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர், பவுட்ரு பண்ணாத சுகரை தான் நல்லா அதில் போட்டுட்டு 1/4 கப் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஃப்ளேவர் போட்டுக்கலாம். இல்லை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெனிலா ஃப்ளேவர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை நல்லா ஒரு 5-6 ஏலக்காவை பவுட்ரு பண்ணிவிட்டு சுகரோடு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயிலில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 75 80 கிராம் அளவுக்கு பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவும் போட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜலிச்சுட்டே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நம்ம மைதாவோட சேர்த்து நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/4 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதி டூட்டி ஃப்ரூட்டிக்கும் ஒரு பாதி சாக்லேட் கேக்குக்கும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு மாவில் சேர்த்து கலந்து போட்டோம்னா அடியில் தங்காமல் நடுவில் நம்ம கடிக்கிற மாதிரி கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வேகமாக ஓட்டி காட்டியிருக்கேன். நீங்கள் மெதுவாகவே பண்ணுங்கள். இன்னொரு மாவில் நம்ம கொக்கோ பவுட்ரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம கார்னிஷிங்க்கு வச்சுருக்கிற சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப்பில் எல்லா கப்லையுமே 3/4 கப்பு அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் கேக் பொங்கி வர்றதுக்கு உங்களுக்கு போதுமான அளவு இடம் கிடைக்கும். அதே மாதிரி 2 விதமான கேக்கையும் அந்தந்த கப்பில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற அந்த கடாயில் இல்லையோ உங்கள் என்ன பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. நல்லா லோ டு மீடியமில் வச்சுருங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சு நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சுருங்க. லோ டு மீடியமில் வச்சுருங்க. இது 25 to 30 மினிட்ஸ் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும்போது திறந்து பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சின்ன கப்பில் இருக்கிறது முன்னாடி வெந்துடும். பெரிய கப்பில் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அதனால் அந்த டைமில் நீங்கள் அதை ஜாக்கிரதையாக பண்ணணும். அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பாதியில் நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த கார்னிஷிங்க்கு இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி மேலே போட்டோன்னா மேலே இருக்கும். அதுதான் நான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் இருக்கும்போதே எனக்கு சின்ன கப்பில் இருக்கிறதெல்லாம் முன்னாடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை முன்னாடி எடுத்துட்டேன், ஆற வச்சுருக்கேன். பெரிய கப் அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு ரெடி ஆச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி நல்லா கத்தியால் எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக உங்களுக்கு விடும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவும் தேவையில்லை. வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, உங்களுக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். கப்பில் பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் இதை ஒன்றே மட்டும் கவனிக்கணும். நீங்கள் சின்ன கப்பெல்லாம் இருக்கிறது முன்னாடி ரெடி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு மரக்குச்சியை வச்சு நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னா அதை எடுத்துருங்க. எது வேலையோ அதுக்கு போதுமான டைம் கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சூப்பரான ஒரு சாஃப்டான கேக்கு நம்ம வீட்டிலேயே சுலபமாக பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.